மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். மென்மையான அப்பம் தந்தீர் ஆராதிக்கின்றேன், மெய்யாகவே உம்மை தந்தீர் ஆராதிக்கின்றேன். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஈஸ்வர அன்பார்ந்தவர்களே, நேற்று நாம் பார்த்தோம், குருவானவரை நீங்கள் வாழ்த்துரை கொடுக்குறீங்க, ஆன்மாவோடும் இருப்பாராக. ஃபாதர், and with your spirit, the spirit which you received in your ordination. நீங்கள் உங்களுடைய திருநிலைப்படுத்தப்பட்ட பொழுது அந்த குருத்துவத்தின் நேரம் பெற்ற அந்த ஆன்மாவோடு இருப்பாராக. and with your spirit. இந்த ஸ்பிரிட் அப்படின்ற வார்த்தையில் ஒரு கொஞ்சம் லெட்டர்ஸ் கூட சேர்த்துட்டோன்னா குருவானவருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி என்னன்னு புரியும். ஸ்பிரிட்டினுடைய தொடர்ச்சி தாங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லையா, ஆன்மீகம். நான் குருவானவர் யாருன்னு சொல்லிட்டேன், குருத்துவத்தினுடைய ஸ்பிரிட் தூய ஆவியானவர் தான் அவரை திருநிலைப்படுத்துகிறான்னு சொல்லிட்டேன். அப்போ அவருக்கு இருக்க வேண்டிய ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது, இந்த ஆன்மீகம் என்பது எதனுடைய பேக்ரவுண்டில்னு வரணும் அப்படின்னா ஹோலி ஸ்பிரிட்னுடைய பேக்ரவுண்டில்னு வரணும். அப்போ ஹோலி ஸ்பிரிட் எதை அங்கு நிறைவேற்ற விரும்புகிறாரோ இந்த திரு வழிபாட்டில், அதுதான் ஃபாதருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அங்கு நிற்கிற ஃபாதருடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. வேறு இடங்களில் வித்தியாசம் இருக்குது, ஆனால் அங்கே திரு வழிபாட்டு முறையில் நீங்கள் என்ன செய்யணும்னு, இந்த குருவானவர் என்ன செய்யணுன்றது தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ பல இடங்களில் நமக்கு பல ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துல தூய ஆவியானவர் விரும்புகிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்டு, த ஸ்பிரிட் விரும்புகிற ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்டு. இதே தூய ஆவியானவர் நீங்கள் வெளியே இருக்கும்போது வேறு ஸ்பிரிச்சுவாலிட்டி விரும்புகிறாரு. அப்போ நமக்கு இங்கே தெரிய வேண்டிய ஒரு விஷயம், ஆன்மீகம் என்றால் என்ன, ஸ்பிரிச்சுவாலிட்டினா என்ன. ஸ்பிரிச்சுவாலிட்டி என்பது நம்ம சாதாரணமாக சொல்லுவோம், ஆன்மீகம்னா நான் கடவுளுக்காக செய்கிறேன், தவக்காலத்தில் நோன்பு இருக்கிறேன், கறி மீன் முட்டையெல்லாம் சாப்பிடக்கூடாதுனாலாம் திருச்சபை சொல்லலை. வெள்ளிக்கிழமைகளில் தான் கறி சாப்பிடக்கூடாதுனாலாம் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் கறி மீன் முட்டை இதெல்லாம் நம்ம சாப்பிடாமல் இருக்கிறோம். அது நம்ம ஒரு ஆன்மீகத்தை எடுக்கிறோம். அப்போ சில டைம் நம்ம சொல்லுவோம், கடவுளுக்காக நான் இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னும். கடவுள் நம்மக்கிட்ட கேட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா, கடவுள் இதை கேட்டாரா? இல்லை. அப்போ ஏன் இந்த ஆன்மீகம்? அப்போ ஆன்மீகம் என்பது நான் எடுக்கும் உபவாசம் ஆன்மீகம் அல்ல. என்னிலே இருந்து தூய ஆவியானவர் என்னில் செயல்படும் பொழுது நான் இதை விருப்பப்பட்டு செய்வேன். வேறு எந்த ஒரு லாபத்துக்காக கிடையாதுங்க. எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கும், அதனால் எங்கள் அப்பாவை நான் அன்பு செய்யணும், அவ்வளோதான். எங்கள் அப்பா எனக்கு இதெல்லாம் செஞ்சு தருவார் அப்படின்றதுனால அன்பு செய்கிறது ஆன்மீகம் கிடையாது இல்லையா. எங்கள் அம்மாவை பிடிக்கும், எங்கள் அம்மாவை பிடிக்கிறதுனால நான் அன்பு செய்கிறேன், அவ்வளோதான். எங்கள் அம்மா எனக்கு சமைச்சு தர்றதுனால அன்பு செய்கிறேன் அப்படின்னா அது பிஸ்னஸ், அது ஆன்மீகம் கிடையாது. எங்கள் அப்பா ஒரு விஷயம் எனக்கு தராரு, அதனால் நான் அன்பு செய்கிறேன் அப்படின்றது அந்த அன்பு கிடையாது. எங்கள் அம்மா எனக்கு ஒரு விஷயத்தை தராங்க, அதனால் நான் அன்பு செய்கிறேன்றது அது அன்பு கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தந்தாலும் தரனாலும் எங்கள் அப்பா தான் வரும், நான் அன்பு செய்வேன். அது உள்ளத்திலிருந்து வருகிறது, உள்ளிருந்து வருகிறது, பிஸ்னஸ்க்காக வருவது அல்ல. அப்போ அந்த உள்ளத்தில் என் அப்பாவுடைய அந்த அன்பு நிறைஞ்சு நிற்கும் பொழுது, எங்கள் அப்பா நல்லவராக இருக்கட்டும் கெட்டவராக இருக்கட்டும், அவர் அன்பு செய்யாமல் என்னால் இருக்க முடியாது. எங்கள் அம்மா எனக்கு நல்லா டேஸ்ட்டாக சமைச்சு தராங்களோ இல்லையோ, ஆனால் எனக்கு எங்கள் அம்மா பிடிக்கும். அப்போ அது உள்ளத்திலிருந்து வருகிறது, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ. அப்போ அந்த உள்ளத்திலிருந்து வருகிறது. ஐ லவ், இட் இஸ் தேர் இன்சைடு மீ. அந்த உள்ளத்திலிருந்து வருகிறது அந்த அன்பு, அந்த உள்ளத்தில். அப்போ இதே தான் அங்கே ஹோலி ஸ்பிரிட் உனக்குள்ளே போயிடுச்சுன்னா, த ஸ்பிரிட் இஸ் ஒர்க்கிங் இன் யூ. தூய ஆவியானவர் செயல்படுறார். அப்போ செயல்படுவது நீ அல்ல, செயல்படுவது தூய ஆவியானவர். ஹூ இஸ் எனேபிளிங் யூ, யார் உன்னை இயக்குகிறார்? இயக்குபவர் தூய ஆவியானவராக இருந்தால் அந்த விஷயம் எல்லாமே ஆன்மீகம் தான். இது எல்லாமே ஆன்மீகம் தான். ரோமர் 8:14 அதனால தானே சொல்லுவார், பவுல் சொல்லுவார், தூய ஆவியானவரால் இயக்கப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள். ஸோ the one who is led by the Holy Spirit is child of God. இயக்கப்படுவது தூய ஆவியானவரால் இயக்கப்படுவது. அப்போ அந்த தூய ஆவியானவரால் இயக்கப்பட்டு நீங்கள் எதை செய்தாலும் ஆன்மீகம் தான். அப்போ நீங்கள் உபவாசம் இருந்து பாருங்கள், அது ஆண்டவர் மீது உள்ள அன்பிலிருந்து வருகிறது. ஆண்டவர் தருவாரோ தருவார், என் கல்யாணம் நடத்தி தருவார், அதனால் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். எனக்கு என்னுடைய நோய் நீங்கும், அதனால் 40 நாள் உபவாசம் இருக்கிறேன். இல்லை அப்படின்னா சப்போஸ் 40 நாள் நீங்கள் உபவாசம் இருந்து நீங்கள் தவம் இருந்து 40 நாளுக்கு பிறகு நோய் வரலன்னா உங்களுக்கு கோவம் வரும், ஆண்டவர் மேலே கோவம் வரும்.
ஆனால் நீங்கள் 40 நாள் உபவாசம் இருக்கீங்க, ஆண்டவர் மேலே அன்பெல்லாம் இருக்கீங்க, அது உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, நோய் நீங்குதோ இல்லையோ, இருந்தாலும் ஆண்டவர் மேலே உங்களுக்கு கோவம் வராது. ஏன்? ஏன்னா நீங்கள் நோய் நீங்குவதற்காக செய்தால் நீங்கினால் சந்தோஷம், நீங்கள்னா கோவம் வரும். ஆனால் நீங்கள் ஆண்டவர் மீது அன்பினால் செய்தால், ஆண்டவர் உங்களிலிருந்து செயல்பட்டால் நோய் நீங்குதோ இல்லையோ, இது நான் சந்தோஷமாக செய்கிறேன், அவ்வளோதான். என்னுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக செய்கிறேன், உத்திரிகை சில ஆன்மாக்களுக்காக செய்கிறேன், மற்றவங்களுக்காக செய்கிறேன், ஒரு நன்மைக்காக செய்கிறேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படி வரும். ஸோ உன்னிலிருந்து செயல்படுவது யார்? ஆண்டவர். அப்போது ஆண்டவருக்காக செயல்படுவதல்ல ஆன்மீகம், ஆண்டவர் உன்னிலே இருந்து செயல்படுவது தான் ஆன்மீகம். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்காக செயல்படுவதல்ல ஆன்மீகம், ஆண்டவர் உன்னிலே இருந்து செயல்படுவது தான் ஆன்மீகம். இதுதான் திருமுழுக்கு யோவான் சொல்வார். யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 20வது திருவசனம், நான் குறைய வேண்டும், அவர் என்னில் வளர வேண்டும். அப்போ செயல்படுவதெல்லாம் யார்? அவர் தான். இதுவே பவுல் வேற மாதிரி சொல்வார். கலாத்தியர் 3:30 சொல்வார், இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். அப்போ என்னால் அன்பு செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் மன்னிக்காமல் இருக்க முடியாது, என்னால் நோன்பு இருக்காமல் இருக்க முடியாது, என்னால் பாத யாத்திரை போகாமல் இருக்க முடியாது. இந்த அன்பில் இருந்து வருகிறது. அந்த ஆன்மீகம் நல்லது தான். அப்போ வேளாங்கண்ணிக்கு நடந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நடந்து போகலாமா இல்லையா? போகலாம். அது எப்படி ஆன்மீகமாகும்? அது அன்னை மரியாளின் மீது அன்பினால் நடந்து போகணுமே ஒழிய சில காரியங்களுக்காக மட்டும் நடந்து போகக்கூடாது. காரியம் நடக்கும், அதுக்காக ஆனால் நடந்து போகக்கூடாது. ஐ லவ் மை மதர் மேரி, அன்னை மரியாளுடைய அந்த ஆன்மீகம் எனக்கு பிடிச்சிருக்கு, அன்னை மரியாள் இயல்பு எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ நான் நடந்து போகிறேன். அந்த ஆன்மீகம் செய்யலாம். அது ஆன்மீகமாக மாறணும்னா அன்னை மரியாள் என்னில் இருந்து தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும், அந்த அன்பிலிருந்து செயல்பட வேண்டும். திருவிழா எடுக்கிறீங்க, அன்னை மரியாள் கிடைக்கிறீங்க, புனிதர்கள் கிடைக்கிறீங்க, செய்யலாமா? இது ஆன்மீகமா? நல்ல விஷயம், ஆன்மீகம் தான். ஆனால் அது ஆன்மீகம் அல்லாமலும் மாறும். எப்போ? அன்னை மரியாளுடைய ஒரு கேரக்டரும் உள்ள இல்லை, புனிதர்களுடைய ஒரு கேரக்டரும் உள்ள இல்லை. குடிச்சிக்கிட்டு வருவோம், சரக்கடிச்சிட்டு வருவோம், அதிலிருந்து என்ன சப்பரம் தூக்குவோம், தேர்பவனியெல்லாம் செய்வோம். அப்போ அது ஆன்மீகமா? கிடையாது. அது ஆன்மீகம், அந்த திருவிழாக்கள் ஆன்மீகம் கிடையாது. ஏனெனில் புனித சூசியப்பர் உள்ளுக்குள்ள இல்லை, அந்த அன்பு இல்லை, அந்த இயல்பு இல்லை, அந்த கேரக்டர் இல்லை. அது எப்படி ஆன்மீகமாகும்? ஆகாது. ஸோ ஸ்பிரிட் ஷுட் பி தேர், ஹோலி ஸ்பிரிட் ஷுட் பி தேர், நாட் ஈவில் ஸ்பிரிட். அந்த ஹோலி ஸ்பிரிட் உன்னிலே தங்கும் பொழுது நீ செய்வது ஆன்மீகமாகும். அப்போ திருப்பலியை நிறைவேற்றும் குருவானவர், திருப்பலியில் பங்கெடுத்து அதை ஒப்புக் கொடுக்கும் மக்கள், இவர்களிடமிருந்து தூய ஆவியானவர் எதிர்பார்க்கும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி உண்டு. பிகாஸ் த ஸ்பிரிட் ஷுட் பி ஆக்டிவ் இன் யூ. அந்த ஸ்பிரிட் தான் உங்களை இயக்கணும். அந்த ஸ்பிரிட் உங்களுக்கு புதுநிலையினர் என்ற குருத்துவத்தையும் தந்திருக்கிறாரு. அந்த ஹோலி ஸ்பிரிட் எனக்கு குருவானவருக்கு பணிக்குருத்துவம் என்னும் ஸ்பிரிட்டையும் தந்திருக்கிறார், அந்த பொறுப்பை தந்திருக்கிறார். இதுதான் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக என்பதனுடைய அடுத்த ஒரு விளக்கம். நேற்று பார்த்ததனுடைய அந்த தொடர்ச்சி இன்னைக்கு முடிக்கிறோம். அப்போ இந்த குருவானவர் இல்லாமல் ஒரு திருப்பலி நிறைவேற்ற முடியாது. நீங்கள் பொது குருத்துவத்தில் நாங்கள் அரச குருக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு திருப்பலியை நிறைவேற்றினாலும் அந்த ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி தூய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கலை, பொதுநிலையினருக்கு கொடுக்கலை. அதனால் இங்கே ஃபாதர் செய்கிற மாதிரி அப்பமும் ரசம் எல்லாம் கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டு, இந்த திருப்பலி புத்தகத்தினுடைய இந்த ரோமை நூலெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபாதர் இங்கே என்னெல்லாம் ஜெபம் சொல்கிறார், அந்த ஜெபம்லாம் நீங்கள் வீட்டில் சொன்னாலும் அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறாது, ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறாது. நம்ம வீட்டிலலாம் சின்ன பசங்கள்லாம் முன்னால் நம்ம இல்லையா பிஸ்கெட்டெல்லாம் வச்சுருப்போம், சிப்ஸ் எல்லாம் வச்சு, இதெல்லாம் வச்சு 1வது 2வது 3வது படிக்கிற பசங்கள்லாம் ஃபாதரெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருப்பாங்களே, பெட்ஷீட்டெல்லாம் போட்டு. அது அவங்க ஆசைப்படுற விஷயம். ஆனால் அது அப்பம் சரீரமாக மாறுமா? மாறாது. ரசம் ரத்தமாக மாறுமா? மாறாது. ஆனால் அந்த பசங்க பேப்டிசமான பசங்க தானே? ஆமாம். ஆனால் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி அங்கே கொடுக்கப்படவில்லை. ஸோ இந்த குருவானவர் என்பது கண்டிப்பாக தேவை. ஒரு திருப்பலிக்கு அருள் பணியாளர், இந்த பணி குருத்துவத்தில் இருக்கும் ஒரு குருவானவர் கண்டிப்பாக தேவை. அப்போ அவர் நிற்கிற இடம், அவர் செய்கிற செயல் எல்லாமே அவ்வளோ மேன்மையானதும் மகிமைக்குரியதும். இந்த ஃபாதர் இங்கிருந்து வெளியே வரும்பொழுது நீங்கள் ஃபாதர் அப்படின்னு ரெஸ்பெக்ட் கொடுக்குறீங்க, அது வேறு. ஆனால் இங்கே பலிப்பீடத்தில் இருக்கும் பொழுது அந்த குருவானவர் இயேசுனுடைய மறு சாயலாக நிற்கிறார். ஏன்னா ஏன் இவ்வளோ இது ஆழமாக சொல்கிறேன்னா, சில கோயிலில் பலிப்பீடத்தில் ஏறுறது, மற்றவங்க பலிப்பீடத்தில் ஏறி கேள்வி கேட்குறவங்க இருக்கிறாங்க, பலிப்பீடத்தில் ஏறி போய் ஃபாதர் அடிக்கிறவங்க இருக்கிறாங்க, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா கணக்கு அது இதெல்லாம் கேட்குறவங்க இருக்கிறீங்க. அதெல்லாம் கேட்க வேண்டிய இடம் வெளியே, பலிப்பீடத்துலையோ கோயிலையோ கிடையாது. அது திருவழிபாட்டு முறை, அதற்கான இடம் கிடையாது. பலிப்பீடம் அதற்கான இடம் கிடையாது.
இங்கு திருநிலைப்படுத்தப்பட்ட குருவானவருக்கு ஒரு பொறுப்புண்டு, திருமுழுக்கு பெற்ற குருவானவர் என்னும் நிலையில் உனக்கு ஒரு பொறுப்புண்டு. அந்த பொறுப்பை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றுகிறோம். இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கிறோம். ஸோ லெட் அஸ் லிவ் அவர் ஓன் ஸ்பிரிச்சுவாலிட்டி. த ஸ்பிரிட் கொடுத்த அந்த ஆன்மீகத்தை உண்மையாக தூய்மையாக வாழ்ந்து ஒருமையோடு திருப்பலியில் பங்கெடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். இறைவன் மாட்சி அடைவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நற்கருணை நாதரே